பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக பரிசுகளை வழங்கினார். நிகழ்வில் பங்கேற்ற பலரும் 2026 தேர்தலுக்காக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். இவருக்கு இருக்கிற பிஸி ஹார்ஸ்ல எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றென்றும் உன்னை கைவிடாது. அத்தகைய கல்வியை பாராட்டி விருது வழங்கி வரும் தளபதியே வாழ்க பல்லாண்டு. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழாவின் 2ஆம் கட்டம் சென்னை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் 84 தொகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பொதுத் தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்களை பெற்றதற்காக திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ராகுல் என்ற மாணவனுக்கு தவேகா தலைவர் விஜய் தங்க மோதிரம் ஒன்றை பரிசாக வழங்கினார். சி ராகுல் 600க்கு 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். தங்க மகன் ராகுலை பாராட்டி தங்க மோதிரத்தையும் பரிசாக தருகிறார் தளபதி அவர்கள். விழாவில் ஊக்கத்தொகை பெற வந்த மாணவர்கள் விஜயை வாழ்த்தியதோடு சிலர் விஜய்தான் 2026 தமிழக முதலமைச்சர் என்றனர். இதே மாதிரி இதை இன்ஸ்பயரா வச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன். வருங்கால முதலமைச்சராகிய எங்க விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ணா. சர்க்கார் படத்தில் நீங்கள் தளபதியாக இருந்தீங்க. 2026 வந்து தமிழக சர்க்காரில் நீங்கள் தலைவராக இருக்கணும் சார். Thanks to Talapati Vijay sir for giving me this pleasant opportunity and my greetings to you sir for the upcoming election sir. ஒரு மாணவி பேசிய போது விஜய் அளித்த பதில் அரங்கை கைத்தட்டலால் அதிர வைத்தது. அதுக்கு நீங்கள் 2026 முதல்வராக வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். நீட்டை பற்றி போன மீட்டில் சொன்னார். அது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால் நான் சொல்கிறேன், இவர் தான் 2026 சிஎம்மாக வருவார். கண்டிப்பாக நான் சொல்லி கூட்டு வரல. அடுத்த முதலமைச்சர் எனவும் கட்சி பற்றியும் பேச வேண்டாம் என மாணவர்களிடம் விஜய் கோரிக்கை வைத்தார். ஆயினும் பல மாணவிகள் இதனை குறிப்பிட்டு பேசினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவாழை இலையில் விருந்தளிக்கப்பட்டது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக சந்தானகுமார். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.